கார் அரசியல், பைக் அரசியல்னால ஜல்லிக்கட்டு அழிவை நோக்கி போய்கிட்டே இருக்கு. ஸ்டேடியத்திலையும் பாத்தீங்கன்னா எங்க மாடு ஒரே மாடு தான் விளையாண்டுருக்கு. ஒரு பொம்மையை பிடிச்சி முதல் பிரைஸ், இன்னொரு மாட்டுக்கு செகண்ட் பிரைஸ் ஓடுது குடுகுடுன்னு. கண்ணு தெரியாதவே அலங்கல்லூர்ல மைக் பேசுறேன்னு சொல்றான். நீங்க கொடுக்குற காரு பைக்கு எங்களுக்கு வேணாம், பேரு மட்டும் எங்களுக்கு முக்கியம். 2024 அலங்கல்லூருக்கு அறியாமல் இருக்கக்கூடிய கீழக்கரை கிராமத்தில் 67 கோடிக்கு ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க. சாமானிய மனிதர்கள் மாடவுத்து அந்த மாட்டை அவ்வளோ திறமையா விளையாண்டும் இன்னைக்கு இந்த 3 வருஷம் அநீதி நடந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு தொடர்ச்சியா 2023ஆம் ஆண்டு நாட்டு மாடை சிந்து மாடுன்னு சொன்னவன் கண்ணு தெரியாதவே அலங்கல்லூர்ல மைக் பேசுறேன்னு சொல்றான். நாட்டு மாடை சிந்து மாடுன்னு சொன்னவன் இன்னமே எங்களுக்கு வேதனையா இருக்கு. அதே இது 2023லயும் இதே நிகழ்வு தான். நாட்டு இது எங்கள் மாடு திறமையாக விளாண்டும் செலெக்ஷன் பண்ணலை. அதே இது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேடியத்திலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு ஒரே மாடு தான் விளாண்டுருக்கு. ஃபஸ்ட்டு செகண்ட் மாடு கொடுத்துருக்காங்கல்ல, இவ்வளோ தூரம் அரங்கத்தில் வந்து 64 கோடி போட்டு ஸ்டேடியம் கட்டி அவ்வளோ அரங்கத்தில் அவ்வளோ பெரிய திரை வச்சுருக்காங்களா, போடுங்க கம்பார்சிங் போடுங்க. மாட்டு கம்பார்சிங் போட முடியுமா? ஏன்னா மாடு எந்த விஷயம் இல்லை, எந்த விஷயம் இல்லாமல் ஒரு மாட்டை ஒரு பொம்மையை பிடிச்சி முதல் பிரைஸு, இன்னொரு மாட்டுக்கு செகண்ட் பிரைஸ் ஓடுது குடுகுடுன்னு. மாறு தட்டி சொல்லிக்கிருக்கோம், திறமை இருந்தா பிடிக்க சொல்லு, டயத்தை நோட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இந்த டயத்தை நோட் பண்ணிக்க எவ்வளவு நேரம் விளையாடுன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளவு திறமை விளையாண்டு மக்களே வந்து இன்னைக்கு வாழ்த்துறான். பொதுமக்கள்ல இருந்து இருக்கக்கூடியவர்கள் இத கார் முறைகேடை உடனடியாக மறுபரிசீலனை பண்ணி இத பேர்களை மட்டும், நீங்க கொடுக்குற காரு பைக்கு எங்களுக்கு வேணாம், பேரு மட்டும் எங்களுக்கு முக்கியம். இன்னார் மாடு முதல் பிரைஸ், எங்க ஜெட்லி காலை முதல் பிரைஸ் சொன்னா மட்டும் போதும். பாரம்பரியம் பண்பாடை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க, காரு பைக்கை எதிர்க்கிறவங்க, இந்த கார் அரசியல் பைக் அரசியல்னால எங்களுக்குள்ள பூர்த்தி. ஒவ்வொரு மாடுபிடி வீரனும் மல்லு கட்டுறோம், ஒவ்வொரு காலை உரிமையாளர்களும் மல்லு கட்டுறோம். இதெல்லாம் இந்த இப்ப உள்ள கடந்த காலத்தில் நகண்டு முறையாக பிரைஸுகளை 36 லட்சத்தை கொண்டு இன்னைக்கு போட்டிருக்காங்க 500 மாட்டுக்கு. அந்த 38 லட்சத்தை இன்னைக்கு கொண்டு 36 லட்சத்தை நீ மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்துருக்கலாம்ல. இதெல்லாம் அரசியல், கார் அரசியல், பைக் அரசியல்னால ஜல்லிக்கட்டு அழிவை நோக்கி போய்கிட்டே இருக்கு. இதனால ஜல்லிக்கட்டுக்கு தொடர்ச்சியாக இப்ப இன்ன வரை குரல் கொடுத்துருக்கோம். ஜெட்லி காலை மறுபரிசீலனை பண்ணி முதல் பிரைஸாக அறிவிக்க வேண்டும். இதை தொடர்ச்சியாக வன்முறை இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுக்கு நாங்க அஞ்ச போறதும் இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.